வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேலி பருத்தியின் ஒரு விதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலி பருத்தி என்று சொன்னாலே அதிலே பாதி கேள்விக்கு பதில் இருக்கின்றது. வேலி என்பது தெரியும். நம்ம வீட்டுக்கு வெளியே சுற்றி கார்டன் அமைச்சிருந்தா, இல்லை நம்ம நம்முடைய எல்லை எவ்வளோ இருக்குதோ அந்த எல்லைக்குள்ளே உட்பட்ட இடத்துல நம்ம முள்வேலி போட்டிருப்போம். அந்த இடத்துல இயற்கையாக கொடி மாறி ஒரு படர்கின்ற ஒரு தாவரத்திற்கு பெயர் தான் வேலி பருத்தி செடி என்று கொடி என்று சொல்லப்படுகின்றது. இந்த வேலி பருத்தி செடியுடைய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா, இது பல விதமான நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதனுடைய சக்தியும் மகிமையும் இருக்குது. நிறைய பேர் மருந்துகள் நம்ம ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டு நம்முடைய உடலை நாம் கெடுத்துன்னு இருக்கிறோம். பல சித்தர்கள் இதை பற்றி பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது அறியாமையே இருக்கிறோம். என்னதான் நம்ம படித்து இருந்தாலும் பல்வேறு விஷயங்களை நம்ம அதை தகவல்களையெல்லாம் கிடைக்காம அதனுடைய மகிமையை தெரியாமல் நாம் விட்டுடுறோம். என்ன கூட நான் சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன். இப்போது இதனுடைய தன்மைகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த வேலி பருத்தி இந்த விதை நம்ம அதாவது 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னே கூட இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இது விளையாட்டாகவே இதை பிடிக்க போவோம். அது கையில் பிடிப்போம், திரும்ப விட்டுட்டு நான் ஓடி போய் அதை திரும்ப பிடிப்போம். சண்டை போட்டு 2 பேர் 3 பேர் சேர்ந்து சண்டை போட்டு அது பிடிக்கிறது விளையாட்டு மாதிரி பண்ணுவோம். அது இப்போ தான் இந்த தகவல்கள் எல்லாம் தெரியுது. இந்த விதை எந்த காலத்தில் பறக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக வேலி பருத்தி காய் அது கொஞ்சம் பெருசாகி அது காஞ்ச பிறகு அது வெடிக்கும். எப்படி எந்த காலத்தில் இது வெடிக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த ஆடி மாதத்தில் பாதி அளவில் வெயில் இருக்கும், பாதி அளவில் காற்று இருக்கும். அந்த நேரத்தில் இது வெடித்து பரவுகிறது. அந்த இடத்த சுற்றி எங்கெங்கே இருக்குதோ காற்றின் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து பறந்து அது எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல மண் இருந்தால் அது நிச்சயமாக அது கொடியாக வளர்கின்றது. இந்த கொடியுடைய மகிமை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்த கொடியில் 26 வியாதிகளுக்கு ஒரு மருத்துவமாக இருக்கின்றது. பல்வேறு வியாதி, அதாவது 26 வியாதிகள் என்று சொன்னால் அந்த டிஃப்ரெண்ட் டைப் வியாதிகளுக்கு இது குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதனுடைய மகிமை இருக்கின்றது. எனவே இந்த இலையிலிருந்து அந்த இலையே பல்வேறு விஷயங்களுக்கு உதவுகின்றது. அந்த காஞ்ச இலையாக இருந்தாலும் சரி, அதை சாறை பிழித்து அதிலிருந்து எடுக்கின்ற செய்கின்ற முறையாக இருந்தாலும் சரி, இது பல்வேறு விஷயங்களுக்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். எனவே நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பல்வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, சி யூ, டேக் கேர்.